வாழ்க்கையில் எதுவுமே ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஒரு கவலை வரும், அந்த கவலைக்கு இன்னொரு கவலை வந்து அந்த கவலை காணப்படும். ஒரு பயம் வரும், வேறு விஷயத்தில் பயம் வந்தோடனே இந்த பயம் போயிடும். அதாவது ஒன்றை ஒன்றால் வெல்லுகிறது. இது என்ன அனுபவ பாடம் வருது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவ பாடம். அந்த அனுபவம் தான் அவர்களை அறிவுக்கு விருந்துகள் கொடுத்து அவர்களை வலிமையோடு பிரச்சனை சந்திக்கிறதுக்கு வைக்கிறது. பல பேர் வாழ்க்கையில் ஒரு கவலை பற்றி இருப்பாங்க, அது போல் அடுத்த கவலை சும்மா தலைவலி பிரச்சனை பேசிட்டு இருப்பாங்க, அப்புறம் கால்வலி பிரச்சனை. இப்போ நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பேசிட்டு இருப்பாங்க, ஹார்ட் அட்டாக் வந்து சொல்லணும், இதயத்தை பற்றி கவலை அப்படின்னு ஜம்ப் பண்ணிடும். இதெல்லாம் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில். ஃப்ரீ ஃப்ளோட்டிங்னா இந்த பட்டாம்பூச்சி இப்படி பறந்துகிட்டே இருக்கும், எங்கே உட்கார் இந்த பூ அந்த பூ உட்காந்துட்டே இருக்கும். இது பட்டாம்பூச்சி விடுங்க. இப்போ ஈ பறந்துகிட்டே இருக்கும், ஈ சுற்றிட்டே ஊரில் நீ கண்ணில் உட்காரும், வரட்டோம்னா காலில் உட்காரும், அந்த வரட்டினா மூக்கில் உட்காரும், இப்படி தலையில் உட்காரும். இப்படி அந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எல்லாத்துலேயும் பயந்துட்டு. இது என்னன்னா ஒரு பயிற்சி வந்தவொடனே இதெல்லாம் ஒரு பயிற்சி ஆனவொன்னு என்னடா கடைசியில் ஒன்றுமே இல்லாத விஷயம். அதுக்கு எல்லாம் மூல காரணம் அவன் தான். கொசு மாறி 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 இடம் பார்த்து உட்கார்வதும், ஈக்கள் உட்கார்வதும், பட்டாம்பூச்சிகள் உட்கார்வதும் எல்லாமே இயற்கையாக நமக்குள்ளேயே ஏற்படக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு அச்ச உணர்ச்சிகள் தான், கவலை உணர்ச்சிகள் தான். இது எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆன்சைட்டி. நல்ல ஞாபகம் தானாக ஒன்றுல போட இன்னொன்று வரும், இல்லை போட இன்னொன்று வரும். இப்படி ஒன்று கொண்டா ஒருத்தவங்க சொல்லுவாங்க. எனக்கு இந்த யோகா கிளாஸ்க்கு வரவங்க நிறையா பேர் கேட்பாங்க, இந்த விஷயத்தில் ஒரு பயம் அதை பற்றி நிறைய பேசுவாங்க. அடுத்த வாட்டி வரும்போது அது போச்சு இன்னொரு விஷயத்தை கொண்டு வருவாங்க, அதை கொண்டு வந்து பேசுவாங்க. இப்படி இதை சொல்கிறதா அதை சொல்கிறப்ப அந்த கடைசியில் ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான கவலையில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எந்த கவலையும் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு நிறைவேறியிருக்காது, அதை அவங்களை பாதிச்சிருக்காது. ஏன்னா மனசு எல்லாத்தையும் அப்படியே சர்வே பண்ணும். முதல்ல மனசை இந்த பிரச்சனைகளை சர்வே பண்ண இந்த மனசு ஒரு மெய்ப்பொருளை கண்டுபிடிக்கும், ஆள் பொருளை கண்டுபிடிக்கும், உட்பொருளை கண்டுபிடிக்கும். அது கண்டுபிடிச்சதுதான் இவ்வளோ தானே நம்ம வீணான எண்ணங்கள் தான் நம்மளை இந்த பாடுபடுத்திருக்கு. எந்த மனிதன் நல்லா கவனிச்சிருக்க, மனிதனை எந்த நோயும் தாக்குவதில்லை, எந்த பிரச்சனையும் தாக்குவதில்லை, மனிதனுடைய எண்ணங்கள் தான் தாக்குன்ற. எண்ணத்திற்கு மேலான ஒரு எதிரி எதுவுமே கிடையாது. மனுஷனுடைய எண்ணங்கள் ரொம்ப மோசம், பயம் ரொம்ப மோசம். எண்ணங்களும் பயங்களும் தான் மனிதனை தாழ்த்துக்கின்றன. எனக்கு இதை புரிந்து கொண்டு கடவுள்கிட்ட பக்தி செலுத்தினா எல்லாமே நார்மலைஸ் ஆகிடும். நம்புங்க. பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.